இறைச்சியில இஸ்லாமியர்கள் பன்றிக்கறியை எடுத்துக்க மாட்டாங்க, மற்ற எல்லா இறைச்சிகளை எடுத்துக்கிறாங்க அப்படின்றாங்க. பன்றிக்கறி எடுத்துக்கிறது இஸ்லாமத்துல ஏத்துக்க கூடாதா, இல்ல எதனால ஏத்துக்க மாட்டாங்க? பன்றிக்கறி சம்பந்தமா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்களே, அது என்னன்னு கேக்குறாங்க. இப்போ சகோதரர் சொன்ன மாதிரி 4 உணவுகள் குர்ஆன்ல தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது அல்லாம நபிகள் நாயகம் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க, கடவுளுடைய அனுமதி பெற்று சொல்லுவாங்கன்னு வைங்களேன். குர்ஆன்ல நேரடியாக வந்தது 4. அதுல இந்த பன்றியினுடைய இறைச்சியும் வருகிறது. பன்றி இறைச்சி மாதிரி நான் இப்ப இறந்து போனவர்கள் சொன்னல, இறந்து போன மாமிசத்தையும் நாங்க சாப்பிடக்கூடாது, ரத்தத்தையும் சாப்பிடக்கூடாது. இது எதுக்கு? சுத்தத்துக்கு தான். அதே மாதிரி பன்றியினுடைய இறைச்சியும் சாப்பிடக்கூடாது என்பது முதல்ல எங்க நம்பிக்கை. ஃபர்ஸ்ட் எங்க நம்பிக்கை என்ன? அது சுத்தமா இருந்தாலும் சாப்பிடக்கூடாது. அதுதான். ஒரு ஆள் பன்றிய நல்லா வளர்க்கிறாரு, நல்லா கோதுமையை போட்டு வளர்க்கிறாருன்னு வைங்க, கோதுமை சாப்பாடு தான், வேற சாப்பாடு இல்ல. வழக்கமா பன்றி சாப்பிடுவேன், அதெல்லாம் இல்ல. நல்ல வெள்ளை பண்ணின்னு சொல்லுவாங்கல்ல, வெளிநாட்டுக்காரன் வெள்ளை பண்ணி தானே வச்சிருக்கான், ஒயிட் பீஃப்னு போடுறாங்கல்ல, இதுதான் பண்ணின்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரி நல்ல வெள்ளை பண்ணிய வளர்த்து வேற மனித கழிவுகளை சாப்பிடாத பணியா இருந்தாலும் சரி, நாங்க என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. முதல்ல சாப்பாடு அது அசுத்தத்தை சாப்பிடுகிறது என்பதற்காக அல்லது, அதை ஆய்வு செய்து பார்த்தால் அதில் இருக்கக்கூடிய உடலில் அதில் இருக்கக்கூடிய தன்மைகளே மனிதனுடைய உடம்புக்கு கேடானதாக இருக்கிறது. இது முதல்ல இதெல்லாம் இல்லாட்டாலும் நாங்க நம்பணும். அதாவது தீங்கான விஷயம் இல்லைன்னு இருந்தா கூட இஸ்லாம் சொல்லுது, குர்ஆன் சொல்லுதுன்னா நாங்க அதை பின்பற்றணும் முதல்ல. இப்ப நீங்க கேட்கறதுக்காக ஒரு அறிவுபூர்வமாக நம்ம சிந்திச்சு பார்த்தோம் சொன்னா, இன்னைக்கு ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், மருத்துவ ஆய்வாளர்கள் சொல்றாங்க, பன்றியினுடைய கொழுப்பு மற்ற கறியினுடைய கொழுப்பை விட அதிகம். அதாவது ஆட்டினுடைய கறியினுடைய கொழுப்பை விட, மாட்டினுடைய கறியினுடைய கொழுப்பை விட, கொலஸ்ட்ராலை விட பன்றியினுடைய கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகம். அது மனுஷனுக்கு அப்ப தீங்கு வரும். ஏன்னா இப்ப நீங்க, நான்லாம் கூட சின்ன வயசுல கேள்விப்பட்டிருக்கிறேன், அதாவது இந்த பன்றி கறியை ஒரு நேரத்தில் அதிகமா சாப்பிட்டவர்கள் மரணத்தை தழுவிருக்கிறார்கள். எங்க ஊர்கள்லாம் நாங்க பார்த்திருக்கிறோம். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நேத்து நிறைய சாப்பிட்டாரு அதனால போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம். ஆனா இது உண்மையாக வருகிறது பார்க்கும் போதே. எப்படின்னு பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, மனிதனுடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் பன்றியினுடைய உடலில் இருக்கிறது. அதே மாதிரி அதுல ஒரு புழு இருக்கும். மற்ற கிருமியெல்லாம் நம்ம கொதிக்க வச்சா இறந்துரும். இப்ப நீங்க ஆட்டுக்கறியோ மாட்டுக்கறியோ அல்லது நாம் சமைக்கக்கூடிய வெஜிடபிளோ அதை கொதிக்க வைக்கும் போது அதில் இருக்கக்கூடிய கிருமிகள், எல்லாத்திலையும் கிருமி இருக்கும். அப்ப அதுல உள்ள கிருமிகள்லாம் இறந்துரும். ஆனா பன்றியினுடைய அந்த புழுவை எவ்வளவு நேரம் கொதிக்க வச்சாலும் இறக்காதுங்கிறான். அதை இறக்கணும் சொன்னா அதுக்கு செல்சியஸ் அதிகமா இருக்கணும். அந்த வெப்பநிலை இருக்குல்ல, அது நார்மலாக இருக்கக்கூடிய வெப்பநிலைக்கு இல்லாமல் அதிகமாக இருந்தாதான் அது இறக்குங்கிறான். அப்போ இது நமக்கு சாத்தியப்படுமா? அது உடம்புல வந்துச்சுன்னு சொன்னா உள்ளுக்குள்ள ரத்தத்துக்குள்ள போயிடும். அப்ப இதெல்லாம் யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா, கடவுளுக்கு தான் தெரியும். கடவுளுக்கு தானே, இதை படைச்ச கடவுளுக்கு தான் இதுல உள்ள தீங்குகள் தெரியும். அப்போ எந்த உணவை சாப்பிட வேண்டும் என்று கடவுள் அனுமதிக்கிறாரோ அது மனிதனுக்கு ஏற்ற உணவாக இருக்கும். எதை தடை செய்கிறாரோ அது மனிதனுக்கு ஏற்றதாக இல்லை. இன்னைக்கு ஆய்வும் சொல்லுகிறது, பன்றியினுடைய உடல் அமைப்புகள், அதில் உள்ள சில மூலதனங்கள் மனிதனுடைய உடலுக்கு ஏற்றதாக இல்லை, ஆய்வும் சொல்லுகிறது. அப்ப அந்த அடிப்படையில நாம இதை விளக்கி கொள்ளுகிறோம். இப்ப நம்மளே இருக்கோம் வைங்களேன், குடும்பத்துல தகப்பனாரா இருக்கிறோம், நம்ம பிள்ளை வர்றான். பிள்ளை வரும்போது என்ன செய்வோம்னு கேட்டா, வீட்டுல பிரியாணி செய்யறோம். ஒரு 2 வயசு குழந்தைக்கு கொடுப்போமா, 1 வயசு குழந்தைக்கு கொடுப்போமா? நல்ல சாப்பாடு தான், உதாரணம் சொல்றேன். நல்ல சாப்பாடு கூட உனக்கு தகுதி இல்லைன்றுவோம். அதே வீட்டுல உள்ள பெரிய ஆளுக்கு கொடுப்போம். அப்ப நமக்கு எதை தரணும்னு நம்ம முடிவு எடுக்கிறோம்ல. அதே மாதிரி கடவுளுக்கு அவர் எல்லா வகையிலையும் நமக்கு உணவாக படைத்திருந்தாலும் சில உணவுகள் நமக்கு செட் ஆகாது, நம்ம உடலுக்கு தீங்கு என்று அவருக்கு தெரியும். அந்த அடிப்படையிலையும் அது நிரூபணமாகப்பட்டிருக்க அடிப்படையிலையும் பன்றியினுடைய உணவை நம்ம என்ன செய்யறது இல்ல, சாப்பிடுறது இல்ல.